ஹாய் மக்களே, உறவுகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? விஜய் அண்ணா கரூர் போனதுக்கு எவ்வளோ ஒரு பெரிய பிரகலமே உருவாக்குறீங்க. எல்லா கட்சிக்காரங்களும் உருவாக்குறீங்க. எதுக்கு உருவாக்குறீங்க கேட்டால், அன்னைக்கு 41 பேர் செத்தப்ப கிட்டக்க இல்லை, பார்க்கல, செய்யலை, ஓடி வந்துட்டாரு, தப்பிச்சு போயிட்டாரு, தலைமறைவாயிட்டாருன்னு சொல்லிங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க? அந்த கூட்டத்தில் போய் இறங்கி நின்று என்ன ஏதுன்னு பார்த்தா ஆளை போட்டு தரலான்னு பார்த்துருக்கீங்க. கேட்டால் 41 பேர் செத்ததுனால மக்களோட நெருக்கடியில் மக்களாக சேர்ந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு ஒரு கதை கட்டலாம் தானே ஐடியா பண்ணியிருக்கீங்க நீங்கள். எங்களுக்கு எல்லாம் தெரியும். இறந்தவங்க இறந்துட்டாங்க, அவங்களுக்கு அடுத்து என்ன செய்யணும் தான் நம்ம பார்க்கணும். அதை விட்டுட்டு இவங்களுக்கு ஏன் வேலை கொடுத்தீங்க, அவங்களுக்கு ஏன் வேலை கொடுத்தீங்க, நாட்டுக்காக நான் ஒரு கூத்தாடியை பார்க்க வந்ததுனால செத்ததுனால நாட்டோட கவர்மெண்ட் வேலை கொடுக்கணுமா அப்படின்றீங்கள? கூத்தாடி யார் தாங்க இல்லை? அரசியல்வாதியில் யார் கூத்தாடி இல்லை? எல்லாருமே கூத்தாடிங்க தான். சும்மா கூத்தாடி சொல்லிட்டு இருக்காதீங்க. அவங்க செய்கிற நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது. அதை விட்டுட்டு கூத்தாடின்னு சொல்லிட்டு கிடக்காதீங்க. எப்போ பார்த்தாலும் இதை குறை சொல்லிகிட்டே தான் இருக்கணும். அடுத்தவங்கள பற்றி குறை சொல்லாதீங்க. உங்களோட வேலைகளை செய்யுங்க. நீங்கள் சரியாக அந்த வேலைகளை செஞ்சுருந்தீங்கன்னா, நாட்டுக்கு நல்லது செஞ்சுருந்தீங்கன்னா, கண்டிப்பாக யாரும் மற்றவங்களுக்கு ஓட்டு போட்டுருக்க மாட்டாங்க. உங்களை தான் கொண்டு வந்திருப்பாங்க. உங்களை கொண்டு வரலைன்னா நீங்கள் என்ன தவறு செஞ்சுக்கின்னு யோசனை பண்ணி அந்த தவறை சரி பண்ண பாருங்கள். அதையெல்லாம் விட்டுறீங்க. எப்போ யார் மாட்டுவா, யாரை பற்றி பேசலாம், எது செய்யலாம், அதே யோசிச்சுட்டே இருக்காதீங்க இல்லையா? ஒரு பரீட்சை எழுதும் போது ஃபெயில் ஆகிட்டோன்னு வச்சிங்களேன், திரும்பி படித்து நல்லபடியாக படித்து பரீட்சை எழுதி பாஸ் ஆகிற முயற்சி பண்ணணும். நான் ஃபெயில் ஆகிட்டேன், நீயும் ஃபெயில் ஆகிடு அப்படின்னு நினைக்கக்கூடாது இல்லையா? இனிமேல் தயவு செய்து நீங்கள் மேலும் 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 சிஎம்ஐ பேசுறதுனால உங்களுக்கு தான் அதில் நஷ்டம், வேறு யாருக்கும் கிடையாது. எல்லா புகழும் இறைவனுக்கு.